ஓகே. நம்ம ஏஎம்டிஎன் ரிவ்யூ பொறுத்தவரையும் என்ன சொல்றது, அவங்க எல்லா விதத்துலயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. லெக்சர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு 60 டேஸ்ல போர்ஷன் கவர் பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதையும் வந்து ஒன் சைட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல வந்து கொஸ்டின் பேப்பர் இப்ப என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல பிடிஎஃப்பும் வந்து கொடுக்குறாங்க. நம்ம போய் புக்கை எடுத்து போய் படிச்சாலும் அந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லாம் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கோம். அது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு எப்படி வந்து ஒரு குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிக்கிற மாதிரி வந்து போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். சில டாபிக்ஸ்லாம் சயின்ஸ்லாம் நம்ம தொடவே முடியாது, அதுக்கெல்லாம் லெக்சர்ஸே வந்து இல்லை அப்படின்னு, அதாவது யூடியூப்ல லெக்சர்ஸே இல்லைன்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். அதை தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். சார் அதே போல் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்கன்னா 60% வந்து நம்ம புக்கை பேஸ் பண்ணி, மிச்சம் 40%னா எங்கேயும் எடுக்கல, வேற எங்கேயும் எடுக்கல, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், அப்புறம் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், அப்புறம் டெல்லி பொல்யூஷன், இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதே போல் இந்த மக்கி பாக்ஸ்லாம் மெக்கானிசம் கேட்டிருந்தாங்க. எப்படி வந்து ஒரு மக்கி பாக்ஸ் வந்து பரவக்கூடிய அந்த மெக்கானிசம் பற்றி எழுதுங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா இதை பேஸ் பண்ணி தான், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான். இந்த கொஸ்டின்லாம் திரும்பவும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேலா? ஸோ கொஸ்டின் பேப்பரும் வந்து பார்த்துக்கணும். அதே போல் பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் பிடிஎஃப் யாருக்குனே வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். பிடிஎஃப் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மெயின் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. அதான் அந்த பிடிஎஃபோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா?